சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி குழந்தைராணி நாச்சியார் என்பவர் இன்னைக்கு சிவகங்கை நகராட்சியை ஆய்வு பண்ணுகிறேன் என்று அதிகாரிகள் இருக்கையில் அமர்ந்து கொண்டு ஆணையாளர் இருக்கையில் அமர்ந்து கொண்டு ஆணையாளரை நீ முன்பாக உட்காருங்கள் என்று அவரை முன் சைடு உட்கார வச்சு அதிகாரிகள் மட்டும் இல்லாமல் அவருடைய கட்சியை சேர்ந்த தொண்டர்களையும் ஒரு 6-7 பேரை உள்ளே இருக்கையில் உட்கார வச்சு அவர்களை வைத்து ரீல்ஸ் எடுக்க சொல்லி ஆய்வு பண்ணிட்டேன் என்று ரீல்ஸ் ஆட்சி நடத்தி வருகிறார்கள். ரீல்ஸ் ஆய்வு நடத்தி வருகிறார்கள். அவர்கள் குப்பை ஒட்டுவதற்கு இடம் வாங்கி தருகிறேன் என்று சொல்லி இந்த 1 மாசம் ஆச்சு. 3/6 எங்கிட்ட லெட்ரு கேட்டாங்க. நான் கட்சியெல்லாம் பார்க்காம ஒரு நகர்மன்ற தலைவர் என்ற பொறுப்புடன் 3/6 பொதுமக்கள் நலன் கருதி 3/6 அவங்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்தோம். இந்த மாதிரி உடனடியாக எங்கள் குப்பை கொட்டுவதற்கு சிவகங்கையில் இடம் இல்லை, சிவகங்கை நகராட்சிக்கு உடனடியாக பெற்றுத்தாருங்கள் என்று தபால் மூலியமாக இதை ரிஜிஸ்டர் மூலியமாக அவங்களுக்கு தபாலை கொடுத்துருக்கோம். அதற்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு ரிப்ளை, ஒரு எழுத்துப்பூர்வமாக ஒரு ஒப்புதல் சான்று கூட வழங்கலை. அதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கலை. தொடர்ந்து அவங்க நகராட்சிக்கு அவர்கள் கட்சிக்காரங்களை 10 பேரை கூட்டிகிட்டு ஆணையாளர் இருக்கையில் உட்கார்றதுக்கு ஒரு IAS அதிகாரிகள் இடத்துல உட்கார்றதுக்கு ஆய்வு பண்ணுவதற்கு யாருக்கு எந்த அதிகாரம் இல்லை. உள்ளாட்சி பிரதிநிதிகளா நகர்பாலிய சட்டத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நகராட்சி அலுவலகத்துக்கு ஆணையாளர் இருக்கையில் உட்கார்ந்து அதை ஆய்வு பண்ணணும்னு எந்த ஒரு சட்டத்தில் இடம் இல்லை. DMA அதுபோல இயக்குநர்களுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்க தவிர சட்டமன்ற உறுப்பினருக்கெல்லாம் நகராட்சியில் ஆய்வு பண்ண அதிகாரம் இல்லை. இது வன்மையா கண்டிக்கத்தக்கது. இன்னொன்று ஆணையாளரை எந்திரிச்சு வெளியில உட்காருங்க, முன்னாடி உட்காருங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி உட்கார சொல்லி அவர் இருக்கையில உட்கார்ந்து ரீல்ஸ் எடுத்து ரீல்ஸ் முகத்தை காட்டி ரீல்ஸ் போட்டு ஆய்வு பண்ணுவது வன்மையா கண்டிக்கிறது. சிவகங்கை நகராட்சி சார்பாக, நகர்மன்றத்தின் சார்பாக, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும், சிவகங்கை வாழ் பொதுமக்கள் சார்பாகவும் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நடவடிக்கை இல்லாமல் இந்த மாதிரி ரீல்ஸ் முகத்துக்காண்டி செயல்படும் ஆய்வு பண்றோம் என்று தொடர்ந்து நகராட்சி மீது ஆய்வு பண்றோம் என்று உள்ள அலப்பறை பண்ணுவதை வன்மையாக கண்டிக்கிறோம். வாழும் வளமும் தழைக்கட்டும். தென்பாண்டி மண்டலத்தில் சிவகங்கையின் பெயர் நிலைக்கட்டும்.